சிபுலேருந்து சிங்கப்பூருக்கு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் தான் போனோம். கேத்தே பசிபிக் எக்கானமி. வாங்க போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு லண்டன் போகிறவங்களாம் அந்த பக்கம் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்னி போகிறவங்கள ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க பாருங்கள். சரி, இது வரைக்கும் எந்தெந்த ஃப்ளைட்டு எந்தெந்த கேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலே இல்லை. ட்ரெயின் கிளம்பிருச்சு. அடுத்த எது கேட் ஓகேங்க. அப்படியே நம்ம எஸ்கலேட்டர் பிடிச்சி வந்தால் இங்கே பாருங்கள் 40 59 போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் இருக்குங்க. ஐயோ, ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டங்க இங்கே. இந்த பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்ம இந்த சிட்னி ஃப்ளைட்டு 11:55 இந்த ஃபைனல் கால் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக நம்மளோட கேட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டுமே ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு நல்லபடியாக இறங்கிவிட்டோம். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிபு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோங்க. டெர்மினல் 2ல் இருக்கிறோம். நாம் இப்போ இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளோட அந்த ஃபிலிப்பைன்ஸோட ட்ரிப்பு டைம் முடிஞ்சிருச்சு. 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதை முடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சிபுவில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு சிங்கப்பூருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7:30க்கு ஃப்ளைட்டுங்க. சிபுலேருந்து சிங்கப்பூருக்கு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபுவில் இருந்துட்டு ஹாங்காங் போகிறோம். ஹாங்காங்கில் இருந்துட்டு மறுபடியும் சிங்கப்பூருக்கு போகிறோம். ஸோ சிங்கப்பூர் நம்ம ரீச் ஆகும்போது நாளைக்கு காலையில் 5:30 ஆயிரும். ஸோ அந்த டயத்துக்கு ரீச் ஆயிரும். அது கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கும் பிரச்சனை இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தான் பிளான் பண்ணிக்கோம். ஆக்சுவலாக ஏன் அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனாக பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது இங்கேருந்து. சிபுவில் வந்து சிங்கப்பூருக்கு டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்குது. 8:30க்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபேர் இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 25,000 மேலே போகுது. அது இவ்வளோத்துக்கும் வந்துட்டு லோ காஸ்ட் ஏர்லைன்னா இவ்வளோத்துக்கும் எந்த ஒரு ஃபெசிலிட்டி உள்ளே இருக்காது. ஈவன் புஷ்பேக் கூட சீட்டு கிடையாது. வெறும் ஃபிக்ஸ்டு சீட்டு மாதிரி தான். நம்ம டவுன் பஸ்ஸில் நம்ம சிட்டி பஸ்லலாம் இருக்கலாம், அந்த மாதிரி தான். சீட்டு கூட புஷ்பேக் பண்ணிக்க முடியாது. ஈவன் நீங்கள் நிறைய டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கில். இதில் அது கூட இருக்காது. ஆனால் இப்போ நம்ம போகக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸில் போகிறோம். ஆக்சுவலாக நானும் அதில் வரைக்கும் நான் போனதே கிடையாது. அது எப்படி இருக்கலாம்னு பார்க்கலான்னு ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 15,000 தான் வந்துச்சு. ஸோ அதான் பார்த்தேன், சரி ஓகே இதே பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை புக் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு. மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 5:15 ஆகுது. போங்க, வாங்க நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிடலாம். ஓகேங்க, இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் டிபார்ச்சர் கேட்டு. சரி, அப்படியே நம்மளோட ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 7:30க்கு. இப்போ பார்த்திங்கன்னா 5:19 ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம், பரவாயில்ல. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். வாங்க, அதை போட்டிருக்காங்க பாருங்கள், 7:15க்கு ஹாங்காங். அதில் தான் நம்ம போகிறோம். செக்இன் ஓப்பன் ஆல்ரெடி போட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேத்தே பசிபிக் 8:40க்கு இருக்குது. அதுவுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ரொம்ப ரேட் அதிகங்க. வாங்க நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்தோடனே இந்த கட்டார் ஏர்லைன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோடது எந்த கேட்டுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் கேட் A1லேருந்து A6 வரைக்கும் கவுண்டர் போட்டிருக்காங்க. இப்போ கட்டார் ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா தோஹாக்கு. இங்கேருந்து டேரெக்டாக தோஹாக்கு ஃப்ளைட் இருக்குங்க. பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபிலிப்பினோஸ் வந்து நிறைய பேர் இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ தோஹா அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்குமே நிறைய ஃப்ளைட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளோடது A1 அந்த இருக்குது. இது BCA. வாங்க நம்ம மறுபடியும் போகலாம். அந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து கேத்தே பசிபிக்கு. இது சிங்கப்பூர் போகக்கூடிய டேரக்ட் ஃப்ளைட்டு. இதில் தான் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 25,000 மேலே இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ்லேயே அவ்வளோ ரேட் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இது நைட்டு 12 மணிக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அது போனாலுமே நமக்கு வந்து வெளியில் போயிட்டு
வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக இதாக இருக்காது. ஸோ இதுனா காலைல 5:30க்கு ஈஸியாக நம்ம வந்து எம்ஆர்டி பிடிச்சி ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால தான் நான் எதை புக் பண்ணேன். அப்படியே வாங்க போகலாம். ஓகே, இந்த பாருங்கள், இது வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸுக்கு, இது வந்துட்டு ப்ரையாரிட்டிக்கு. ஸோ நம்மளோட எக்கானமி வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். நம்ம எக்கானமியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், எக்கானமிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், எக்கானமின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இதில் தான் போகணும். கேத்தே பசிபிக் எக்கானமி. வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், A1 A2 மொதல் 2 கவுண்டர் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா மிச்சம் வந்துட்டு 4 கவுண்டருமே எக்கானமிக்கு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷனு செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் முடிஞ்சுது. நம்ம அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்துட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. செமையாக வச்சுருக்காங்க சிபு கூட. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்குது. ட்ரிங்க்ஸ்லேருந்து பெர்ஃப்யூமு, சாக்லேட்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நல்லா வச்சுருக்காங்க, அருமையாக வச்சுருக்காங்க. நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். நல்லா இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இன்றைக்கி வந்துட்டு 2 ஃப்ளைட்லேயுமே நமக்கு வந்துட்டு இது கிடைக்கலங்க. அது பேர் என்ன, விண்டோ சீட் கிடைக்கல. சார் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் அதுக்குள்ளத்துக்கு நான் சீக்கிரம் தான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த கேத்தே பசிபிக்கில் எல்லோரும் ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சீக்கிரமே எல்லாருக்கும், இல்லைன்னா எல்லாருமே விண்டோ சீட்டை சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு வந்து கேட் 22A. ஸோ 20லேருந்து 22 இந்த பக்கம் தான் போக சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ ஷாப் அருமையாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட்டுமே நல்லா இருக்குங்க, எதையுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல பெருசாக தான் இருக்குது, அருமையாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் மேலே எல்லாம் உடன் மாதிரி பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குங்க 22A, நம்மளோட இது அங்கே தான் இருக்குது. இங்கே எந்தெந்த ஃப்ளைட்லாம் டிபார்ச்சர் ஆகிற டைமில் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட ஃப்ளைட்டு ஹாங்காங்கு 7:15க்கு 22A. ஓகேங்க, வாங்க அப்படியே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே ஒரு வாட்டர் கேன் கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டங்கள் அது ஒன்று. ஏன்னு சொல்கிறேன்னா, சில இடங்களில் வந்துட்டு தண்ணிலாம் கிடைக்காது. அதாவது வாட்டர் கேனே கிடைக்காது. தண்ணி கிடைக்கும், நாங்கள் வாட்டர் கேன் கிடைக்காது. நான் அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி இப்போ பாருங்கள், இந்த நிறைய ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் வந்துட்டு வாட்டர் கேன் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாட்டர் கேன் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அது எப்போவுமே யூஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கேன் நீங்கள் தனியாக ஒரு வாட்டி காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. வாட்டர் கேன் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணியை போட்டு ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வாட்டர் கேன் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணும்போது. நான் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட கேட்டுக்கு. ஸோ 22A. ஸோ வாங்க நம்ம அப்படியே இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். வாங்க. இங்கே பாருங்க, அப்சர்வேஷன் டெக்கில் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏர் ஏஷியா ஃப்ளைட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கேங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளைட் போட்டிருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், ஏர் ஹாங்காங்னு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அது வந்து DHLோட ஃப்ளைட்டு. மோஸ்ட்லி இங்கேருந்து போகக்கூடியது வந்து DHL போகிறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஃப்ளைட் இருக்குது பாருங்கள், ஏர் ஃபிலிப்பைன்ஸ், சின்னது. சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து கத்தார் ஏர்வேஸ் நிற்கிது பார்த்தீங்களா, தோஹாக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டு. நாம் அதில் பார்த்தோம் பாருங்கள். அதுக்கு பின்னாலாம் பார்த்தீங்கன்னா கேத்தே பசிபிக் நிறைய இருக்குது. அங்கேயும் பாருங்கள், கேத்தே பசிபிக் நிறைய நிற்குதுங்க. இந்த நினைக்கிறத பாருங்க, நம்மளோட கேத்தே பசிபிக்கு. ஸோ இப்போ தான் வந்து இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 25 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்குங்க. 6:05க்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 6:30க்கு தான் வந்திருக்குது. ஸோ நம்மளுக்குமே அதே மாதிரி லேட் ஆகுங்க. ஓகேங்க, நம்மளை கூப்பிட்டாங்க. ஓகே, நான் இப்போ தான் ஆக்சுவலாக ஃப்ளைட்டு டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் கிளாஸை கூப்பிட்டுட்டு அடுத்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். ஓகேங்க, நம்மளோட வந்து இதெல்லாம் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே போர்டிங்காக வேண்டியதாங்க. ஆக்சுவலாக பேக் சீட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்மள தான் லாஸ்ட்டு சீட்டு போல் இருக்குது, 64. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். வாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸில் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க.
ஸோ எக்கானமியில் நம்ம தான் லாஸ்ட்டு. ஸோ அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. 64 60 to 64ன்னாங்க. ஸோ 64 தான் என் சீட்டு. ஸோ அப்போ நம்ம தான் லாஸ்ட்டு சீட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வேறு நடு சீட்டு. டேக் ஆஃப்லாம் எடுக்க முடியாதுங்களா? ஷா, ஓகே பரவாயில்லைங்க. ஓகே வாங்க பார்க்கலாம். ஒரு 64 நம்மளுது 57 வந்துட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். 64 பிங்க நம்மளுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட்டு சீட்டு கொடுக்கணும். 2 சீட்டு கொடுத்துருங்க. வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள் டிவிலாம் இருக்குங்க. அதில் செம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. அது பார்க்கலாம் என்ன படம்லாம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அப்புறமா. தமிழ் படங்கள் எது இருக்குதான்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு லிவர் மாதிரி இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணால் இந்த இது ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு. இங்கே மோஸ்ட்லி ஃபோன் வச்சு பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் இந்த இருக்குல்ல, இதை வந்து அமுக்குனிங்கன்னா கேபின் கூட வந்துடுவாங்க. ஸோ இதை அமுக்குனிங்கன்னா அந்த லைட் எரியும். இங்கே பாருங்கள். ஸோ அந்த லைட் எரியும். ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. செம்மையாக வச்சுருக்காங்க சிஸ்டம். இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த ரூட்டை காட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட்டில் சிட்னி போகிறவங்க. ஸோ அவங்களாம் அர்ஜென்ட்டாக வந்து அந்த அந்த ஏர் ஹோஸ்டஸே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே போகிற சிட்னி போகிற ஃப்ளைட்டு. சிட்னி மட்டும் இல்லை, நிறைய ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டைம் இருக்குது சிங்கப்பூருக்கு. ஆனால் அந்த லண்டன்னு ஃப்ராங்க்ஃபர்ட்டு ஸோ இதில் இவங்கெல்லாம் போகிறவங்கள வந்துட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த போய்ட்டுருக்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிட்னி போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் டைம் வந்துட்டு 11:55. ஆக்சுவலாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா 11 ஆகிடுச்சு. ஸோ அவங்க 11 ஹாலுக்கெலாம் போர்டிங் ஆகணும். ஸோ அதனால தான் அவங்களாம் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊருக்கு போகிறாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டு, லண்டன்னு இதெல்லாம் போகிறவங்க எல்லாருக்குமே கனெக்டிங் ஃப்ளைட்டு 1 hour தான், 1 hour 2 hour தான் வந்துட்டு அந்த டிரான்சிட் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் ஆல்ரெடி அரை மணி நேரம் லேட் ஆனதுனால எல்லோரும் அர்ஜென்ட்டாக அவங்களே வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு லண்டன் போகிறவங்களாம் அந்த பக்கம் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்னி போகிறவங்கள ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஓகேங்க வாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஃப்ளைட் வந்து எந்த கேட்டுன்னு நம்ம டிக்கெட் போடும்போது போட்டு கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தா தான் உண்டு. வாங்க என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க.
ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஹாங்காங்க்கு வந்துட்டு நல்லபடியாக வந்து இறங்கிட்டோம். நம்மளோட அடுத்த ஃப்ளைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான். ஆனாலும் போய் பார்த்துட்டு நம்ம எந்த கேட்டுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த கேட்டில் போய்ட்டு நம்ம போய்ட்டு வெயிட் பண்ணுவோம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஏர்போர்ட் இறங்கி ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. இது வரைக்கும் எந்தெந்த ஃப்ளைட்டு எந்தெந்த கேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலே இல்லை. இந்த இருக்குது உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள். 1:45 கேட்டு 45ங்க நம்மளுது. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ தூரம் நடந்துருக்குன்னா அவ்வளோ தூரம் நடந்திருக்கும். அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்க்ரீனே பார்க்க முடியுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வச்சா தான் அவங்களுக்கு வந்துட்டு எந்த கேட்டுக்கு போகணுன்னு அர்ஜெண்ட்டாக போவாங்க. ஸோ அதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க சரியாக பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. இதை அவங்க கொஞ்சம் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் ஹாங்காங் ஏர்போர்ட்டு. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த பக்கமாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, அங்கே வந்து ஒரு அக்சஸ் பாயிண்ட் மாதிரி பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டு எல்லா நாட்டு பாஸ்போர்ட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் ஸ்கேன் பண்ண முடியல. என்ன ரீசன் தெரில. அது பக்கத்தில் மேனுவல் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போய்ட்டு நான் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே அங்கே செக்யூரிட்டி செக்கப், அதுக்கு அடுத்து செக்யூரிட்டி செக்கப் விளக்கமாக இருக்கிறது இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய செக்கப் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கேட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, கேட்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 530 கேட் வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப பெரிய ஏர்போர்ட் தான் போல இருக்குது. நம்மளோட ஃப்ளைட்டு 1:45 பார்த்திங்கன்னா. சிங்கப்பூர் கேட் 45ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட் நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். இது 10:36 இது கிடையாது நமக்கு. ஸோ 40 to 80 தான் நம்ம 45 கேட் வரும். ஸோ வாங்க நம்ம அதில் போகலாம். ஸோ இதில் நம்ம இறங்கணும். வாங்க அப்படியே நம்ம எல்லாம் இறங்கி போக வேண்டியதாக வாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 40 to 80, அப்புறம் 201 to 230 செமையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து 45 கேட்டு. ஸோ இங்கே இன்னும் 2 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வரும்னு போட்டிருக்கேங்க. ஓகேங்க, பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பேசஞ்சர் போகக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் வந்து போகுது. இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்டாஃப்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து ஸ்டாஃப் மட்டும்தான் ஏற முடியும், பேசஞ்சர் ஏற முடியாது. செம்மையாக பண்ணியிருக்காங்க ஹாங்காங்கு, நல்லாயிருக்கு. ஓகேங்க, வந்துருச்சு நம்மளோட ட்ரெயினிங். வாங்க நம்ம அப்படியே போய் ஏறுவோம் வாங்க. பாருங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. அடுத்த இது கேட்டு நிற்கக்கூடியது வந்துட்டு 40 to 80 நிற்க போகுது. மொத்தம் 530 கேட் இருக்குங்க இங்கே நம்மளோட ஹாங்காங் ஏர்போர்ட்டில். செம்மையாக இருக்குது பாருங்க. ஒரு கேட்டு டு இன்னொரு கேட்டுக்கு போகிறதுக்கே ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்க, நம்ம அந்த ட்ரெயினில் அப்படியே இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ இறங்கிட்டு அப்படியே அந்த எஸ்டேட்டில் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க நம்மளோட கேட்டை பார்க்க போகலாம் வாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம எஸ்கேட்டர் பிடிச்சி வந்தோம். இங்கே பாருங்கள், 40லேருந்து 59 போட்டிருக்கேங்க. ரொம்ப தூரம் இருக்குங்க. ஐயோ, ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டங்க. இங்கே ஹாங்காங் ஏர்போர்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு. இது இன்னும் நம்ம இந்த ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே தெரியல. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிறேன் இன்னமும். அந்த பக்கம் பாருங்கள், இது வந்துட்டு பாரிஸ் போகக்கூடிய ஃப்ளைட்டுங்க. போர்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு 43 கிட்ட வந்துட்டோம். நம்மளோட கேட்டு 45. இந்த பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்ம இந்த சிட்னி ஃப்ளைட்டு 11:55 இந்த ஃபைனல் கால் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் கால் கொடுத்துட்டாங்க, அதனால் போயிட்டுருக்குறாங்க. அடித்து பிடிச்சி ஓடிருப்பாங்க. ஒரு வழியாக நம்மளோட கேட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. 45 இந்த இருக்குது. சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டு இந்த கேட்டு தான். ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஆனால் டைம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்க, நம்ம வந்து நம்மளோட கேட்டுக்கிட்ட வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டுமே ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயுமே பார்த்ததில்ல. இது எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு யாராவது ஹாங்காங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாரும் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குதா?
உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளைட்டு நாங்கள் வந்த சிபுலேருந்து எடுத்து ஹாங்காங் வர வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு ரீச் ஆக வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா 10:15. ஓகேங்களா? என் ஃப்ளைட் வந்து 1:45 தான். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு விடுங்களேன். ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்த சிட்னிக்கு போகிறவங்க வந்து 11:55. அவங்களுக்கே 1.25 மணி நேரம் கிட்டத்தட்ட டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டு 1/2 மணி நேரம் டிலே, 10:45 வந்து இறங்கியிருக்கு. அப்படி பார்த்தாலும் இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஈஸியாக போய் ட்ரான்ஸ்ஃபர் ஏறிடலாம். அவங்க அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. ஐயோ, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு மினிமம் நான் சொல்கிறேன் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற ஃப்ளைட்டை என்றைக்குமே போடுங்க. எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அதான் என்றைக்குமே சேஃபுங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துட்டு தண்ணி பிடிச்சிருக்கலாம், இடம் நீட்டாக வச்சுருக்காங்க, அருமையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு சேருக்குமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தா அவர் இதில் இப்போ சார்ஜ் போட்டுக்கலாம், இங்கே ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இதில் ஒரு சார்ஜ் போட்டுக்கலாம். இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு சார்ஜிங் பாயிண்ட். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 இருக்குது. ஸோ எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ சில ஏர்போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு எல்லோரும் போய்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது அங்கே பிரச்சனையே இல்லை. இது அவங்க பக்கத்துலேயே அவங்களே சார்ஜ் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த வகையில் நல்லாயிருக்கு இது. கூப்பிட்டாங்க நம்மளை. ஸோ நம்ம அப்படியே போக வேண்டியதான். இதில் அப்படியே நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். வாங்க போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊரெலாம் மஞ்சள் பை கிண்டல் பண்ணுவாங்க. இங்கே சைனாக்காரனே மஞ்சள் பை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் பாருங்கள். இங்கே பாருங்கள், தலைவணி கொடுத்துருக்காங்க, பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் இருந்த மாதிரியே வந்துட்டு ஹெட்செட்டுமே இருக்குங்க. ஸோ படம் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதிலே இருந்த அதே மூவி தாங்க இருக்குது. தமிழ் மூவி வந்து ஒன்றே தான் இருக்குது. இந்த 7Gங்கிற மூவி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வழக்கம் போல் நம்ம சிங்கப்பூர் வரும்போது அந்த அரைவல் கார்டு ஃபில் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் அவட்ட பேசுகிறேன். ஓகேங்க, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு நல்லபடியாக இறங்கிவிட்டோம். ஓகேங்க, அருமையாக இருந்துச்சு இந்த ட்ராவலு. ஆக்சுவலாக என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு டிலே ஆனதுனால செகண்ட் ஃப்ளைட்டுக்கு ஏறக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்துட்டு 6 மணி நேரம் லேட்டு. ஸோ செகண்ட் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஹாங்காங்கில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு தெரிஞ்சு சின்ன இஷ்யூ இருந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃப்ளைட்டை விட்டு வெளியில் வரவும் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் கரெக்டாக அவங்கள பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனதுனால தான் அவங்கள பிடிக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்களால பிடிச்சிக்க முடிஞ்சிருமானே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வேறு ஒரு சீரீஸில் பார்க்கலாம்.
அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய்.